வணக்கம் மீடியர் மக்களை, வெல்கம் டு FDA Vlogs. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வால்பாறையில் முருகன் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளில் இன்றைக்கி பங்குனி ஊற்றுறதுனால இந்த அழகெல்லாம் குத்துவாங்க. அதுக்கப்புறம் பறவை காவடி இருந்தது, அதை வீடியோவை எடுத்துருக்கோம். இது நம்மளோட பங்குனி ஊற்றுறதுக்குள்ளதும் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக மழை வந்ததுனால அது ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல. ரெண்டாவது தைப்பூசத்துக்குள்ளே அந்த இதுவும் இருக்குது. இந்த ஃபுட்டேஜில் இதை ஆட் பண்ணுறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் மைடியர் மக்களே, வெல்கம் டு FDA Vlogs. இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் ரொம்ப கிராண்டாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் முருகன் டெம்பிள். அங்கே இப்போ பங்குனி உத்திரம். ஸோ பங்குனி உத்திரம் திருவிழாவை பார்க்குறக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இங்கே பறவைக்காவடி வைப்பாங்க. பறவைக்காவடி பார்க்குறக்காக தான் வண்டி எடுத்து போயிட்டுருக்கோம். பார்க்குறீங்களா, ஃபுல்லாக மக்கள் க்ரௌடெல்லாம் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் தாண்டி Insta 360 ரன் பண்ணி விட்டேன். முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு அப்புறம் பறவைக்காவடி எடுக்கிற அந்த க்ரெயினோட நின்றுட்டு இருந்தது. ட்ரெயினில் அழகாக செட் பண்ணி அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. நல்லா மேலே தூக்கி வச்சுருந்ததுக்கு அதுக்கும் பார்க்குறக்கே ஒரு அழகான இதாக இருந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 க்ரெயின் இருந்தது. 2 க்ரெயினையும் ஓகே, இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் குத்துவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அங்கே கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பேக் வியூவில் கூட நல்லா இருந்தது. அப்புறம் என்னன்னா க்ரெயினை நல்லா அப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதோட பார்க்குறக்கே அந்த வியூவெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு அப்படியே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாம் அந்த அளவு குத்துறதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது. சரி, டைம் ஆயிரும் அப்படின்ட்டு அங்கே போய் கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மக்கள்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படி சின்ன பசங்களாம் கையெல்லாம் காமிச்சாங்க. சரி, நம்ம அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு குத்துறவங்களை அழைச்சிட்டுலாம் போனாங்க. அதெல்லாம் தூரமாக நின்று பார்த்துட்டு இருந்தோம். கொட்டெல்லாம் அடிச்சு பயங்கரமாக ஒரு வழியாக நம்ம அந்த க்ரெயின் பக்கம் அப்படியே 360 ஷாட் எடுத்துகிட்டு போனோம். இந்த 360 ஷாட் எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பார்த்துருக்கேன். ஆனால் நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரெயின் எல்லாம் வந்துருச்சுங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு க்ரெயினில் இறக்கிட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா மழை வந்ததுனால என்னால் சரியாக அந்த டைமிங்கை கவனிக்க முடியல. சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் போய் ஃபுட்டேஜ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்குள்ளேயே நனைஞ்சு நாங்களும் ஓடிட்டு போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரெயின் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு க்ரெயின்லேருந்து எல்லாத்தையும் இறக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ஒரு தூரமாக என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அளவு குத்துனதோடு அப்படியே அந்த அண்ணன் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் சரி, ஒரு ஓரமாக போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்போது ரிமூவ் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க. ஃபுல் மழைங்க, ஒன்றுமே பண்ண முடியல எங்களால். அந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். சரி, முடிஞ்ச அளவுக்கு மக்களும் அங்கே கூட்டமெல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ரெண்டாவது அதே மாதிரி அந்த பறவைக்காவடி வந்துட்டு இருந்தது. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக இருந்துச்சு. சரி, மொதல் வண்டி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங் பயங்கரமாக இருந்துச்சுங்க. அழகாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சீட்டிங்கு, ஒவ்வொரு இதுக்கு ஒரு குதிரை மாதிரி ஒரு இதில் அப்படியே அவங்க உட்காந்துட்டு கொட்டடிக்கிற மாதிரி அந்த சீட்டிங்கெல்லாம் நல்லா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொருத்தங்களுக்காக பர்டிகுலராக செட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க நல்லா இருந்தது. இந்த மலைக்குள்ளேயே மக்களோட கூட்டங்கள் அதிகமாக தான் இருந்தது. நாங்களும் ஒரு ஓரமாக நின்றுட்டு பார்த்தீங்களா, பறவைக்காடியில் மேலே தூக்குறாங்க. அவர் அப்படியே ஒருத்தர் தொங்கிட்டே ஆடிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் மிச்சவங்கலாம் பின்னாடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் முதுக்குலேயுமே அந்த அளவு குத்தியிருந்தாங்க. அதெல்லாம் குத்திட்டு அப்புறம் க்ரெயின் மேலே ஊற்றினாங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ ஹைட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு வழியாக மழை வேறு வந்துட்டு இருந்ததுனால அவங்களால ரொம்ப நேரம் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கீழே இறக்கிடலாம், அவங்களையும் சேஃப்டியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களையும் அப்படியே கீழே மெதுவாக இறக்கிட்டாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சேஃப்டியாக கொண்டு வந்திருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். ஏன்னா க்ரெயினோட ஹைட்டுக்கு அதை பத்திரமா அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் அவங்க பத்திரமா கீழேருந்து மேலே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே மக்களே, இந்த ஃபுட்டேஜ் தைப்பூசம் அப்போ எடுத்தது 360ல். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சென்டரில் பர்ராக இருக்கும். பாருங்கள் இது எப்படி இருந்தது அப்படின்னு. 360ல் எடுக்கும்போது அதோட வியூ, எவ்வளோ மக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அவ்வளோ க்ரௌட் இருந்தது. அந்த டைம்லேயே அழகாக கேர்ஃபுல்லாக அவங்கள மேலே தூக்கி அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக கீழே இறக்கியிருந்தாங்க. இந்த ஃபுட்டேஜ் எடுக்கும்போது பயங்கரமான க்ரௌடுங்க. க்ரௌடுனா கொஞ்சம் நஞ்ச க்ரௌடு இல்லை, ரொம்ப க்ரௌடாக இருந்தது. சரி, முடிஞ்ச அளவுக்கு இதை கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு கேப்சர் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுட்டேஜ் தைப்பூசத்துக்கு நான் எடுத்தது. இது முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன். சரி, இதோட அட்டாச் பண்ணி விடுவாங்க. மக்கள் கூட்டம் மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது தைப்பூசத்துக்கு எடுத்தது. அவ்வளோ க்ரௌடில் அப்போ பறவைக்காவடிக்குள்ளது வண்டியெலாம் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே எல்லாத்தையும் அவங்களாம் இறக்கி சேஃப்டியாக ஹேண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே கொட்டை அடிச்சுருந்தாங்க. பின்னாடிலாம் சவுண்டு பயங்கரமாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போதே நல்லா இருந்தது. என்னென்னா இவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. வால்பாறையில் நீங்கள் இவ்வளோ பேரை ஒரே டைமில் பார்க்கணும் அப்படின்னா சுப்பிரமணிய கோயில் திருவிழா அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். அப்புறம் நம்ம அந்த அளவு குத்துற அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே போய் பார்த்தோம். இந்த பறவைக்காவடி பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒருத்தவங்க செட் பண்ணி நல்லா அதை பார்த்துருந்தாங்க. பார்த்தீங்களா, ஒருத்தர் ஹைட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே இறக்குனாங்க. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு மக்களும் போய் ஒவ்வொருத்தங்களாம் அவங்கள கேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் இங்கே நடந்தது. அதுக்கப்புறம் நானும் அப்படியே சரி, ஓகே, க்ரெயின் எல்லாம் அப்படியே ஃபஸ்ட்டு க்ரெயின் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு க்ரெயினில் அத்தனை பேரையும் சேஃப்டியாக இறக்கி விட்டு அப்புறம் அந்த ட்ரெயினில் இருந்த அத்தனை பேரும் கீழே இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் அப்படியே கிளம்பிடுச்சு. ரெண்டாவது செகண்ட் க்ரெயின் வந்தது. செகண்ட் க்ரெயினில் அண்ணனுக்கு மறக்கும் போல் சாமி வந்துருந்தது. அந்த அண்ணன் பார்க்குறீங்களே எவ்வளோ ஒரு அக்ரெசிவாக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சாமி வந்தோடனே அவங்களோட
ஃபுல்லாக வந்துட்டு அவங்க வழி கேட்டுகிட்டே இருந்தாங்க, யாரும் வழி விடலை. அப்படிங்கும்போது அக்ரெசிவ் ஆனாங்க. அது வேணால் நான் அங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா அழகெல்லாம் குத்திருந்தாங்க, முதுகுலேயும் வந்துட்டு அவருக்கு அழகு குத்திருந்தாங்க. பறவைக்காவடி அப்போ இது கேர்ஃபுல்லாக நீங்கள் எப்போதும் நோட் பண்ணிக்கிங்க. அவ்வளோ க்ரௌடு வந்துகிட்டே இருக்கும். அதே நேரம் இவங்களையும் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறக்கு எத்தனை பேர் கூட நின்றுட்டு இருந்தாங்கன்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வழியாக பக்கத்தில் வந்தோடனே எப்போதும் க்ரெயின் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் பண்ணாங்க. பார்க்குறீங்களா எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அத்தனை பேர் வந்துட்டு அவர் அந்த பறவைக்காவடியை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அப்படியே ஹைட்டு பண்ணும்போது பயங்கரமாக இருந்தது பார்க்கும்போது. அவ்வளோ ஹைட் இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படியே லைன் பை லைனாக ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர், அப்புறம் 2 பேர், அப்புறம் 3 பேர் அந்த மாதிரி செக்மெண்ட்டில் எல்லாருக்கும் சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக அங்கேருந்து அப்படியே ஹைட் பண்ணிட்டு மேலே போயிட்டே இருந்தாங்க. நானும் கீழேருந்து பார்த்து பதறிட்டேன், என்னப்போ இவ்வளோ ஹைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம ஒரு உயரத்தை பார்த்தா பயப்படுவோம். அவங்க வந்துட்டு ஃபுல்லாக அழகு ஊற்றிருக்காங்க. அழகு ஊற்றி அங்கேருந்து வந்து கீழ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேல் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே வரும். அப்புறம் அவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே அத்தனை பேரும் பார்க்கணும், மக்கள் அனைவரும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு அங்கேருந்து கிரெயின் அப்படியே ஹைட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா கேர்ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அத்தனை பேரும் அவங்கள பத்திரமா பார்த்துட்டு அப்புறம் இப்போ சாமி கும்பிட்றது அதெல்லாம் பண்ணாங்க. அங்கே பாருங்கள்ல அந்த அழகு குத்துன அந்த கத்தியில் அப்படியே உருகுறாங்க. உருகும்போது அந்த அண்ணனுக்கு சாமி வந்துடுது. அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தார் அத்தனை பேரையும். சரி, ஓகே, நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருந்தது. இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது புது விதமான அனுபவமாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி அழகு குத்துறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோவில் திருவிழா நடந்தது நைட்டு. இதில் வந்துட்டு அந்த பழைய கால ஆட்டங்கள்லாம் இருந்தது, அதையும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு தைப்பூசம் டைமில் தேர் திருவிழாலாம் நடக்கும். அப்போ வந்து தேரெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த தேரோட வீடியோ தான் இது. இதையும் பார்த்துக்குங்க. ஏன் இப்போ பின்னாடி கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோடய பல ட்ராவல் கன்யூஸாக நடந்ததுனால நான் வந்துட்டு இந்த ஃபுட்டேஜ் அடி வச்சுருந்தேன். நமக்கான டைம் இப்போ கிடச்சிச்சு. ஏன்னா பங்குனி உத்திரம் தைப்பூசம் 2ஓட வீடியோவும் ஒரே டைமில் எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் கொடுத்துருக்கேன். இது எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு இதில் வீடியோலாம் கவரேஜ் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, இந்த விலாகை இந்த தேரோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணப்போ ஒரு சப்ஸ்கிரைப் லைக் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு அதிகமாக தூண்டுதலாக இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோகள் நம்மள்கிட்ட இருக்குது. அடுத்தடுத்து ட்ராவல் கண்டென்ட் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். சரிங்க, ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பை. நமக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் ட்ராவல் அப்டேட்ஸ் ரெகுலராக அதில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பை.